அதிமுக தேமுதிக கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ், விக்டரி அலையன்ஸ், நாளை சரித்திரம் படைக்க போகும் ஒரு அலையன்ஸ் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இந்த எல்லா இடத்திலும் நான் கேப்டனுடனேயே பொதுக்கூட்டங்களிலே நான் வந்திருக்கிறேன். முதல் முறையாக இன்றைக்கு கேப்டன் இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தது உண்மையில் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம், மக்கள் ஆசீர்வாதத்தோட, தெய்வத்தின் அருளோட நிச்சயமாக இனி வருங்காலங்கள் எல்லாமே வளமான நாட்களாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடுமே இல்லை. இந்த 3 தலைவர்களையும் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் 3 பேருமே திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் தலைவர்கள். அதே போல இன்னைக்கு அவங்க 3 பேருக்குமே பார்த்தா நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அத்தனை பேருமே மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் என்றால் இந்த 3 தலைவர்கள் தான். அதே போல அவர்கள் மறைவும் பார்த்தால் டிசம்பர் மாதத்திலேயே ஒரே மாதிரியாக அமைந்ததுதான் கடவுளுடைய தீர்ப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பொதுச் செயலாளராக ஆன பிறகு அம்மா இல்லாமல் அவர் சந்திக்கும் முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷன். நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நான் முதலில் சந்திக்கும் பாராளுமன்ற தேர்தல். இவர்கள் நாங்கள் இருவரும் மிகப்பெரிய ராசியான ஒரு கூட்டணியை, வெற்றி கூட்டணியை வருங்காலத்தில் நிச்சயமாக சாதித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சூளுரை ஏற்கிறேன். இந்த கூட்டணி அமைவதற்கான சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை நான் சொல்றேன். இந்த 3 தலைவர்களும் மக்களால் போற்றப்பட்டவர்கள். இவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக மக்களை போற்றக்கூடியதாகவே இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னதானத்தை காலை உணவு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார். அம்மா அவர்களும் அந்த உணவு திட்டத்தை கொண்டு வர அம்மா உணவகங்களை ஆரம்பிச்சார். கேப்டன் தான் வாழ்ந்த காலம் அத்தனையுமே மக்களுக்கு உணவு அளித்தே பெயர் பெற்றவர் என்பதை திரையுலகில இருந்து அரசியலிலே வந்து இன்றைக்கு அவருடைய நினைவகத்திற்கு வரும் மக்களுக்கும் தினம்தோறும் அன்னதானம் வழங்கி வருவதில் இந்த 3 தலைவர்களும் வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் உணவளித்து வள்ளலாராகவே மக்களுக்காக வாழ்ந்து காட்டியவர்கள், சிறந்த உதாரணங்களாக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.